எங்க கூட்டணின்னா கூட்டணி பற்றி முடிவு செய்வதற்கு நான் இருக்கிறேன், நான் முடிவு செய்வேன். அதை பற்றி நீ ஒன்றும் கவலைப்பட வேணாம். ஒரு கட்சியோட பேரம் பேசுவதற்கு, ஒரு கட்சியோட நெகோசியேட் பண்ணுவதற்கு எது சீட்? வீடு இருக்கிறது, நல்ல வீடு, 2 மாடி 2 காரு இருக்குது. இப்பொழுது அந்த நிலையை நான் உங்களுக்கு உருவாக்கி இருக்கிறேன். குழுகுழுன்னு கார் வச்சிருக்கீங்க, பிளஷர் கார் சொல்றாரா இல்லையா? அதுக்கு நான் கார் வச்சிருக்கிறீங்க, 2 மாடி வீட்டில் இருக்கிறீங்க. டாக்டர் ஃபீஸ் 3 ரூபாய், அதை வீட்டிற்கு கொடுத்துவிட்டு 5 நாள் சம்பாதித்ததை எடுத்துக்கொண்டு ஊராக சென்று இந்த மக்களுக்காக பாடுபட்டேன். இந்த கஷ்டப்பட்டு நீ எப்படி இவ்வளோ லட்சம் கோடி ரூபாய்க்கு சொத்துக்கு அதிபதியா? நான் சொல்லி இவரை நான் வச்சுக்க முடியாது. என்ன சின்ன பையன், இப்பதான் வந்தான். நீ என்ன பையன், நீ 36 வயசுல மத்திய மந்திரி ஆவரல்ல, நீ அதுக்கு முன்னாடி ரொம்ப வேலை செஞ்ச. இப்போ ராமதாசனுடைய குடுமி யாருக்கிட்ட இருக்குது? சுசீலா கிட்ட இருக்குது. ராமதாசனுடைய அன்புமணியுடைய சித்தி கிட்ட தான் இருக்குது. அன்புமணி சித்தி ராமதாஸை போட்டு உருட்டுன்னு ஊட்டி எடுக்கிறாங்க. அமித்ஷானுடைய அடிமையாகி அங்கே கூட்டின்னு போனார், ஒப்பந்தம் கையெழுத்து போட்டாங்க. அது வரல இப்படி பேசிட்டு இருந்த ராமதாஸ் கையெழுத்து போட்டோன்னு என்ன பேசினாரு? தேசிய நலன் கருதி, மகனுக்கு நலன் கருதி கூட்டணி தான் அது. சமுதாயத்துக்கு ஏதோ ராமதாஸ் தான் 1 இயர் அந்த கலசத்தை கண்டுபிடிச்ச மாதிரியும். பானை போய் யானை வந்தது டும் டும்னு சொல்லுவாங்க, யானை போய் மாம்பழம் வந்தது டும் டும். இப்போ மாம்பழமும் போச்சு, ஒன்றும் கிடையாது, உனக்கு சின்னமே கிடையாது, தெரியும்ல. இந்த ராமதாஸ் ஒரு இன்னைக்கு ஒன்று பேசுவார், நாளைக்கு ஒன்று பேசுவார். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க குடிகாரம் பேச்சு பொழுது விடிஞ்சா போச்சுன்னு. ஆனால் ராமதாஸ் பேச்சு அப்பவே போச்சு. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைக்கு நம்மோடு அனைத்து இந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சி நிறுவன தலைவர் திரு CNR ராமமூர்த்தி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், சிறப்பாக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். கூட்டணி குறித்து முடிவு செய்வதற்கு நான் இருக்கிறேன், மற்றவர்கள் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் முதற்கட்டமா. இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன திரு ராமதாஸ் அவர்களுடைய இந்த பட்சி? ஏற்கனவே கூட்டணி என்ன நடந்தது என்பது உங்களுக்கு தெரியும். MP தேர்தல் என்ன பண்ணாங்க, இங்கே அதிமுகவோட பேசுகிறாங்க 11 மணி வரலாம். காலையில் அன்புமணி அவங்க வீட்டுக்கு தைலாவரம் தோட்டத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்கே ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டாங்க. பிஜேபி கூட கூட்டணி. ஸோ அப்போ முதல்ல என்ன சொல்லியிருந்தாரு பிஜேபியை பற்றி ராமதாஸ்? பிஜேபி என்ன மார்க் போடுவீங்கன்னு கேட்கும்போது 0 கீழே ஏதாவது இருக்குதாப்பா சொல்லு, அதுக்கு மார்க் போடுறேன்னாரு. அதுக்கு அடுத்தது பிஜேபி பற்றி ஏதாவது சொல்லுங்கன்னு சொல்லும்போது, நீங்கள் பாமகக்காரங்க இந்த கட்சி பிடிக்கலாம், எந்த கட்சிக்கு வேணாலும் போங்க, ஆனால் பிஜேபிக்கு மட்டும் போகாதீங்க, அது 1 வே டிராஃபிக் மாதிரி, போனவன் யாரும் திரும்பி வரமாட்டான் அப்படின்னு சொன்னார். அதுக்கு அடிப்படை காரணம் 23 எக்ஸ்-MLAக்கள் பிஜேபிக்கு தான் போகிறாங்க. இருக்கிற எம்பிக்கள் எல்லாம் ஒரு சிலரை தவிர மீதி பேரெல்லாம் பிஜேபிக்கு போயிட்டாங்க. அப்படியே போய் இதுவாயிடுது. ஸோ பிஜேபி மேலே அவருக்கு முனையளவும் ஈடுபாடு இல்லை. அதற்கு அடுத்தது அன்புமணி என்னன்னா, அவர் ஒரு மேலே இருக்கிற வழக்குகள் சிறைக்கு போயிடுவார்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி மேலேருந்து மிரட்டல் விட்டவொன்னே அமித்ஷானுடைய அதிரடி தாக்குதலுக்கு ஆளாகாமல் இருக்கிறதுக்காக தான் அடிமையாகி அங்கே கூட்டின்னு போனார், ஒப்பந்தம் கையெழுத்து போட்டாங்க. அது வரல இப்படி பேசிட்டு இருந்த ராமதாஸ் கையெழுத்து போட்டோன்னே என்ன பேசினார்? தேசிய நலன் கருதி கூட்டணின்னு சொன்னார். இது மகனுக்கு நலன் கருதி கூட்டணி தான் அது. ஸோ இதுதான் இந்த ராமதாஸ் ஒரு இன்னைக்கு ஒன்று பேசுவார், நாளைக்கு ஒன்று பேசுவார். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க குடிகாரம் பேச்சு பொழுது விடிஞ்சா போச்சுன்னு. ஆனால் ராமதாஸ் பேச்சு அப்பவே போச்சு. இல்லை, இது மேடையில் பேசப்படுகிற தகவல். மேடையில் எல்லாரும் இருக்கும்போது இப்படி ஒரு தகவலை பதிவு பண்ணுறாங்க. கூட்டணி குறித்து நான் முடிவு பண்ணுறேன், மற்றவங்க கலவையில பார்த்தா போதும் அப்படின்ற மாதிரி பதிவு பண்ணுறாங்க.
இந்த செய்தி யாருக்கு சொல்ல வராது? இல்லை அவங்க பையனுக்கு தான் பக்கத்தில் இருக்கணும், அடங்காமல் போயிட்டு இருக்கான்னு அது வந்து தெளிவாக. அவர் என்னன்னா, நான் ஜெயிலுக்கு போயிட்ட பிறகு, நான் திகார் ஜெயிலில் வந்து என் மேலே இருக்கிற வழக்கில் உள்ளே போயிட்ட பிறகு யாருக்கு கட்சி நடத்துகிறேன்? பாமகவே பாசமுள்ள மகன் கட்சி, பணத்துக்கான மகனுக்கான கட்சி. நாங்கள் தன்மானத்தை பற்றி பேசினா தனக்கு என்ன வருமானம், கொள்ளையடிப்பு, இது தானே எங்கள் குறிக்கோள் கொள்கை. இது தானே ராமதாஸ் வந்து செஞ்சிட்ருக்காரு. இப்போ அன்புமணி இந்த மாதிரி சொல்கிறதுக்கு அடிப்படை காரணம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ராமதாஸ் முதல்ல ஜிகே மணி அவர்கள் இருக்கும் பொழுது எல்லா அறிக்கையும், அதாவது யார் பேரில் வரும், இப்போ நீக்கம், நிர்வாகிகள் நீக்கம், நிர்வாகிகள் சேர்க்கை, நிர்வாகிகள் மாற்றம், நிர்வாகிகள் நியமனம் எல்லாம் யார்? இவர் பேரில் தான் வரும். யார்? ஜிகே மணி, கோகா மணி பேரில் வரும். இப்போ என்ன ஆச்சு? எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிட்டேன். இவர் எப்போ தலைவர் அப்போ சொல்கிறார்ல, நாங்கள் வந்து மே மாதம் 28 2022 பொதுக்குழு தான் கூடி என்னை தேர்ந்தெடுத்தது, என்னை ஆட்ட அசைக்க முடியாதுன்னு சொன்னார் இல்லையா அன்புமணி. அவன் தான் எல்லாத்தையும் பிடிங்கிட்டாரு. பல்பு போன இதுதான், ஒன்றுமே கிடையாது, பியூஸ் போன பல்பு ஒன்றும் எரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ அப்படி வருகின்ற பொழுது அவர் என்ன சொல்கிறாரு, ஏன் கட்சி தலைவர் பொது இது வந்து ராமதாஸ் எடுத்துக்கினார். அவர் 5 சத்தியம் சொன்னார். அதில் ஒன்று, எந்த காலத்திலும் கட்சிக்கோ சங்கத்துக்கோ நான் தலைவராக மாட்டேன்னாரு. அதுதான் இருந்தது, அதையும் முடிச்சிட்டாரு. ஸோ இப்போ அதில் சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்கிறாரு, நான் வந்து எப்போ தலைவர் ஆயிட்டனோ அப்போ தலைவரான பிறகு மீதி பேர் அன்புமணிக்கு வேலை கிடையாது. இப்போ இவருக்கு வந்து கௌரவமே இல்லாத ஒரு ஆளுக்கு வந்து கௌரவ தலைவர் பதவி, செயல்படாத ஒருவருக்கு செயல் தலைவர் பதவி. ஸோ இவங்கெல்லாம் ஒரு ஓரம் வச்சிருக்கார். எண்ணற்ற தலைவர்கள், எண் நிறைந்த பொதுச் செயலர் நிறைந்த கட்சி தான் பாமக. இப்போ ராமதாஸ் வந்து ஏன் இதை எடுத்துக்கிட்டார் அப்படின்னா, இது வந்து ஒரு கட்சியோட பேரம் பேசுவதற்கு, ஒரு கட்சியோட நெகோஷியேட் பண்ணுவதற்கு. எது? சீட்டு. இப்போ வந்து நீங்கள் வந்து எனக்கு இவ்வளோ சீட்டு கொடுக்குறீங்க, அவ்வளோ சீட்டு கொடுக்குறீங்க பேசுறதுக்கு வேறு யாரும் பேச முடியாது. கட்சி தலைவர் தான் பேச முடியும். கட்சி தலைவர் தான் கையெழுத்து போட முடியும். கட்சி தலைவர் தான். இவங்கெல்லாம் எம்எல்ஏக்கு நிற்கிறாங்க, எந்த கட்சி பொறுப்பில் வந்து ஆட்சி அதிகாரத்துக்காக வேண்டி போட்டிடுறாங்க இல்லையா. இப்போ எம்எல்ஏ தேர்தல் வருது 2026, அவருக்கெல்லாம் யார் சீட்டு கொடுக்குறது? சீட்டு கொடுத்தா யார் கையெழுத்து போடுறது? இவரெல்லாம் மாம்பழம் சின்னத்தில் நில்லுன்னு இவர் தானே கொடுக்கணும். அதுதான். ஸோ அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுக்காக தான் இவர் வச்சுன்னு இருக்கிறார். இப்போது ராமதாசனுடைய குடுமி யார்கிட்ட இருக்குது? சுசீலா கிட்ட இருக்குது. ராமதாசனுடைய அன்புமணியுடைய சித்தி கிட்ட தான் இருக்குது. அன்புமணி சித்தி ராமதாஸை போட்டு உருட்டுன்னு உருட்டி எடுக்கிறாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே வந்து ராமதாசன் நிறைய சொத்துல சரிபாதி பங்கு கேட்குறாங்க. இப்போ இது இவங்க இருக்கிறாங்க இல்லைங்க, சரஸ்வதிக்கு என்ன இருக்குதோ அதே உரிமை எனக்கு கொடு, எனக்கு வந்து குழந்தை இல்லைனாலும் எனக்கு சொத்தை கொடுன்னு கேட்குறாங்க. ஸோ அதுவும் ஒரு பிரச்சனை. இந்த வருமானம் வந்ததுன்னா அவர்கிட்ட கொடுத்தாகணும், வாங்கி கொடுத்தாகணும். ஏற்கனவே அதிமுக வாங்கினதுக்கு வந்து என்ன சொல்கிறாரு, இப்போ வந்து நிறைய தடவை இவரெல்லாம் போய் பார்ப்பாங்க. இப்போ ராமதாஸ் கூட ஆதி காலத்தில் இருந்த ஒரு ஆள் கூட அங்கே கிடையாது. அங்கே 38 ஆண்டு காலமாக பணி செஞ்சவங்க இருக்காங்க இல்லையா, ஒரே ஒரு ஆள் கூட அங்கே இல்லை, எல்லாரையும் அனுப்பிட்டார். இப்போ இவர் தான் ஃபோன் அடிக்கிறார். அவர் தான் சொல்கிறார், அன்புமணிக்கு நான் ஃபோன் அடித்தாலே எடுக்க மாட்டேன், நீ எப்படி வந்து நீ கட்சி நடத்துவ, அதனால தான் உனக்கு வந்து ஒத்தாசையாக இருக்குது, உங்கள் அக்கா பையனை தான் நான் அனுப்புகிறேன், யார் வந்து முகுந்த பரசுராமனை நான் அனுப்புகிறேன், நீ வச்சுக்க அப்படின்னா அவர் என்ன சொல்கிறார், எகிரி குதிக்கிறாரு. என்ன குதிக்கிறாரு, இவரை வந்து நான் வச்சுக்க முடியாது, என்ன சின்ன பையன் இப்போ தான் வந்தான், நீ என்ன பையன், நீ 36 வயசில் மத்திய மந்திரி ஆகிறல்ல, நீ அதுக்கு முன்னாடி ரொம்ப வேலை செஞ்ச. அன்னைக்கு கூட்டும் போகிறவங்க இவர்கிட்ட முதல்வர்கிட்ட வந்து சொன்ன உடனே என்ன ஆகுது, அவர் காலில் வந்து ஆசீர்வாதம் ஒன்றா அன்றைக்கி ராஜ்யசபா எம்பி, அதுக்கப்புறம் என்னாலும் வந்து மத்திய மந்திரி. ஸோ இப்படி தானே வந்த அந்த கட்சியில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பதவி கொடுக்குறதுன்றதுலாம் ஒரு சர்வசாதாரணம். கட்சியுடைய தலைமை தன்னிடம் இருக்கணும் அப்படின்னு ஒரு தலைவர் தீர்மானிக்கிறாரு. அதே வேளையில தமிழகத்தை ஆள வேண்டிய ஆசை எனக்கு கிடையாது, நான் நினைத்திருந்தால் பல முறை கவர்னராக ஆகியிருப்பேன் பல மாநிலங்கள்ல அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டும் வைக்கிறாங்க. தனக்கு எந்த ஆசையுமே இல்லைன்னு தானே சொல்றாரு அவர் மேடையில். அவர் வந்து சத்தியமே பண்ணார். இவர் ஆசையே இல்லாத இவர், அவர் ஆசை என்ன, பேராசை கொண்ட ஒரு பேய். அது என்னன்னு கேளுங்க. அவர் என்னெல்லாம் சொன்னார், நானும் சத்தியம் ஒன்று, முதல்ல நானும் என் மகனும் எந்த காலத்திலும் அரசியலுக்கு வரமாட்டோம், இவரே வரமாட்டேன்னாரு, அவங்க வாரிசு யாரும் வராதுன்னாரு. அப்புறம் யார் இவங்கெல்லாம், பெரிய கோஷ்டியாக வருது, பேரனுக்கு கொல்லு பேரன் வரலும் வரான். இன்னைக்கு
இந்த நாடகம் இதெல்லாம் போடுவாங்க இல்லையா, காலேஜில் ஈவெண்ட் நடத்துகிற இந்த பொண்ணுங்க தான் வந்து செய்யுது. அதுங்களுக்கு எப்படி செய்ய முடியும்னா ஒன்றும் இல்லை, 5-3 அடுக்காக இருந்தால் அரியா பொண்ணும் கறி சமைப்பான்னு சொல்லுவாங்க. ஸோ காசு இருக்குது, அதுக்கு ஈவெண்ட் மேனேஜர் கூப்பிட்றாங்க, 2 டப்பாங்குத்து பாட்டு போட்டு பாடுறாங்க. எவன் செஞ்சதெல்லாம் நான் தான் செஞ்சேன்னு சொல்லிட்டு ராம்தாஸ் தான் செஞ்சாங்க, அன்புமணி செஞ்சாங்கன்னு போடுறாங்க. அதானே? ஸோ இப்போ இது மாதிரி வந்து ஒவ்வொரு சத்தியமாக நிறைய இருக்குது. அவர் வந்து என்ன சொன்னார், 1000 கோடி ரூபாய் கொடுத்தாலும் அந்த காலத்தில் நான் வந்து ராமதாஸ் விலை போக மாட்டான், சத்தியம் எந்த இதுக்கும் போக மாட்டான் அப்படின்னு. அதுக்கு அடுத்தது என்ன சொல்கிறார் அவர், ஜனாதிபதி பதவி கொடுத்தாலும் உயரிய பதவியான பிரதம மந்திரி பதவி கொடுத்தாலும் ராமதாஸ் கால் தூசா மதிப்பேன் அப்படின்னு சொன்னார். சட்டமன்றத்துக்கோ பாராளுமன்றத்துக்கோ நான் போக மாட்டேன். இப்போ அவர் போல இல்லை அவர் போல ஒரு இவனுக்கு எல்லாம் அன்புமணிக்கெல்லாம் போய் கேட்டது எங்கே போய் கேட்டார், இப்போ அங்கே தான் போய் கேட்டார். எங்கே போய் கேட்டார், ஜெயலலிதாவை பார்க்கும்போது என்ன நடந்தது, அவங்க சட்டமன்றத்தில் இருந்தாங்க, அவர் மேலே அவங்க ரூமில் போய் அவங்க தான் போய் கேட்டார். அவர் போய் கேட்கறதுக்கு முன்னாடி என்னென்ன காற்று நடக்கும் பொழுது இந்த கி வீரமணி இருக்கார்ல, இவர் 2 பேர் வரும்போது அவர் 1 மணி நேரம் அவங்க கூட உட்காந்து பேசினுக்கும் போது கோச்சின்னு வெளியே வந்துட்டார். ஸோ அதெல்லாம் நடந்ததுங்க. அதெல்லாம் உங்களுக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியல. ஆனால் வெளியில் பூதாகாரமாக சொல்லும்போது இவர் எந்த இதுக்கும் வரமாட்டார், அப்படி பண்ண மாட்டார், இப்படி மட்டமாட புனிதரிலே புனிதர், இவர் எதுக்கு ஆசைப்படாதவர், ஒரு பைசா சம்பாதிக்க. நீ சொல்கிற இல்லை, நேற்று கூட சொல்கிறேன், என்ன சொல்கிற, நீங்கள்லாம் அந்த கட்சியில் இருக்கிறவங்கலாம் குழு குழுன்னு கார் வச்சுருக்கீங்க, ப்ளஷர் கார் சொல்கிறாரா இல்லையா, மகிழ்ந்து வச்சுருக்கிறீங்க, நாங்கள் 2 மாடி வீட்டில் இருக்கிறீங்க, நாங்கள் இருக்கும்போது அப்படி இல்லை, கஷ்டப்பட்டேன். சரி, அப்படின்னு கஷ்டப்பட்டு நீ எப்படி இவ்வளோ லட்சம் கோடி ரூபாய்க்கு சொத்துக்கு அதிபதியான அதை சொல்லு. உனக்கு 1.25 ஏக்கர் நிலம் அதுவும் லீஸுக்கு எடுத்து வேலை பார்த்துட்டு இருந்தேன். யாரும் ஒரு முதலியார் அம்மா கிட்டேருந்து அவங்க வந்து சவுக்கை போட்டேன், சவுக்கில் அந்த இது தேக்கு மரம் வளர்த்தேன், அது வளர்த்தேன்னு சொல்லிட்டு 3 வருஷத்தில் வந்து அந்த காலத்தில் இத்தனை லட்சத்துக்கு வித்தெல்லாம் சொல்லி ஏமாத்துறோம். அந்த ரகசியத்தை சொல்லு ராம்தாஸ், நான் நிறைய இதில் கேட்டிருக்கேன். எல்லாம் நாங்கள் விவசாயியாக இருக்கிறோம், நாங்களும் கோட்டீஸ்வரனா ஈஸி ஆகிடுவோன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறது ஒன்று, கேட்குறது ஒன்று, பேசுறது ஒன்று. இல்லை, அவரே மேடையில் பேசும்பொழுது திரு ராமதாஸ் அவர்கள் ஆதங்கத்தோடு பேசுகிறார். கட்சி எம்எல்ஏவாக இருக்கிறது, பொறுப்பில் இருக்கிறது, இவங்க எல்லாரையும் நான் வந்து கவனிச்சுட்டு இருக்கேன், ஏதாவது தவறான வேலை செய்தால் என்ன ஏமாற்றினால் தூக்கி கடல்ல போட்டுரும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. அதுதான் அவர் கையெல்லாம் ரொம்ப பலமா இருக்கிறவன் எதுக்கு வந்து அந்த அவர் பேர் என்ன, இந்த முகுந்தன் பரசுராமனுடைய கையை பிடிச்சின்னு வர்றாரு, வீட்டில் வந்து கை பலமாகிறவன் கையை ஊனிக்கின்னு வர்றாரு. ஸோ இவர் சும்மா பண்ணுறாரு. என்னென்னா இந்த 5 எம்எல்ஏல ஒரு சில பேர் வந்து அவர் கப்பம் கொடுக்கறது இல்லை. 5 பேர் 5 எம்எல்ஏ இருக்கிறாங்க இல்லையா, அது வந்து சுசீலாவை தான் போய் பார்க்கணும். சுசீலாவுக்கு வந்து மாதம் இவங்க பணம் கொடுக்குறாங்க, அதில் வாங்கி எல்லாத்துக்கும் வந்து இதுக்கு வாங்குறேன், எதுக்குங்க அறக்கட்டளை இதில் நடத்த முடியல, நான் வந்து இது ஒரு காட்டில் உட்காந்துன்னுக்கிறேன், என்னை யாரும் வெளியே கூட்டு போக மாட்டாங்க, அப்படி தான் சொல்லுவார் அவர் சொல்லி பணம் வசூல் பண்ணுற வேலையை பார்ப்பார். இது வரலும் வசூல் பண்ணாதது எதுவுமே இல்லை. இவனுங்க 4 பேரில் ஒருத்தர் வந்து அவ்வளோதாங்க கொடுக்க முடியும். அவன் இருக்கிற ஏரியாவில் இப்போ இந்த இவரெல்லாம் வந்து சிவகுமார்லாம் என்ன பண்ணுவார், அவர் என்ன தொழிற்சாலைகள் நிறைந்த இடமா, அது கல் குவாரிங்க, அது இது இருக்குது, அதில் எவரை வந்து வருஷம் மாதம் பிடிக்கின்னு வர முடியும், கோடி ரூபாயா கொண்டு வந்து கொடுக்க முடியும்? ஒன்றும் இல்லையே. இவன் அரசு அதிகாரி ஒன்றுமே இல்லாத, அரசுக்கே போகாமல், எந்த பதவியும் எந்த வேலையும் செய்யாமல் 2 ரூபாய்க்கு ஊசி போட்டிருந்தாலும் இத்தனை லட்சம் கோடி வச்சிருக்கிறீங்க, நீ எப்படி சம்பாதிச்ச? அவங்கள போட்டு அட்டை மாதிரி உரியுது. அவன் என்ன பண்ணுவான்? எம்எல்ஏ எங்கேருந்து வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க? என்ன கொள்ளை அடிக்கிறது? ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் வந்து அவர் இது எல்லாமே பணத்துக்காக தான் இந்த மாதிரி பேசுகிறாரு அப்படின்றீங்க. ஆனால் அவர் சமுதாய நலன் தான் சொல்கிறார். என்ன சமுதாயத்திற்கு நலன் செய்யாதவங்க தான் தூக்கி போடுவோம் அப்படின்றாரு. சமுதாய நலன் இவருக்கு கலெக்ஷன் கொடுக்காதவன் தான். அது கூட எங்கே தூக்கி போட போகிறாரு? என்ன சுசீலா கிட்ட சொன்னால் முடிஞ்சு போச்சுக்காத. இப்போ வந்து சண்டை போட்டுக்கிறதே அவங்களுக்காக தானே. இப்போ பாருங்க, கோட்டூர்புரத்தில் இருக்காங்க, அவர் வந்து 3 நாளுக்கு முன்னாடியே வந்துட்டாரு. இது ஏற்கனவே இந்த மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடி சுசீலாவை டூருக்கு அனுப்பிட்டாரு. அவங்க இங்கே இல்லை, போயிட்டு வந்தாங்க, வந்து கொண்டு வந்து இங்கே தான் இருக்கிறாங்க. அவங்க மேடையில் மட்டும் அந்த சரஸ்வதியை கூட்டின்னு வந்து உட்கார வச்சுட்டாங்க. இதே சரஸ்வதியை வந்து வாட்டர் பாட்டிலால் அடிச்சு வந்தானே அன்புமணி, மூஞ்சிலே குத்திட்டான்ல. ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களாம் நடிக்கிறாங்க. என்னன்னா மொத்தத்தில் சொத்து கட்சி எப்படிங்க பிரித்து கொடுக்க முடியாது? அதுதாங்க பிரச்சனை. சொத்து கூட ஏதோ ஒன்று இது வந்து வச்சுக்கன்னா, அது கூட என்னன்னா இந்த அன்புமணிக்கு எந்த சொத்துமே வரலையே. திண்டிவனத்தில் ராமதாஸ் ஆதி காலத்தில் வாங்கினது போனது இப்போ இருக்கிறது எல்லாம் யார் பேரில் இருக்குது? பரசுராமன் பேரில் இருக்குது, அவங்க பொண்ணு காந்திமதி பேரில் இருக்குது. ஸோ இந்த இது எல்லாமே வந்து ட்ரஸ்ட்டு அறக்கட்டளைலாம் வந்து இப்போ என்னாச்சுன்னா நிறுவனன்ற பேரில் ஒரு ஓட்டு அறக்கட்டளைக்கு அவர் ஒன்று,
10,000 ரூபாய் தான் இன்வெஸ்ட்மெண்ட், ஆனால் இத்தனை லட்சம் கோடி ரூபாய் சொத்து இருக்குது. ஸோ இதே மாதிரி ஒவ்வொன்றுத்துலேயும் வந்து தலைவருக்கு ஒரு ஓட்டு, அவர் ஒரு அரங்காவலர். இப்போ தலைவர் அன்புமணி அங்கே வரவே கூடாதுன்றது தானே அவர் வந்து பிடுங்குறாங்க. அதுக்கும் வர முடியாது, அந்த சொத்துக்கும் வர முடியாது. இவருக்கு வந்து பவரும் கிடையாது, பல்ல பிடுங்கியாச்சு. இதுலேயே இந்த குதிக்கிறான். சரி, இப்போ ஒன்றும் இல்லை சார், இவங்க எவனும் வேலை செய்யலை, அன்புமணியும் வேலை செய்யலை, இவனும் வேலை செய்யலை, பொது வாழ்க்கையில் இருக்காங்க. இப்போ வந்து போன மார்ச் மாதம் இப்போ 100 கோடி ரூபாய் ஒர்த்து 23 கோடி ரூபாய்க்கு சௌமியா பேரில் இடம் வாங்கியிருக்காங்க. நான் பச்சையாக சொல்கிறேன். அவங்களுடைய சௌமியாவுடைய அப்பா பேரில் 7 கோடி, அது வந்து 25 கோடி, 125 கோடி சொத்து வாங்கினது தான் அந்த பனையூர். இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறதுலாம் தகவலா இல்லை? தகவல் ஆதாரம் நீங்கள் என் மேலே என்ன வேணாலும் சொல்லுங்கள், உடனே நான் கொடுக்குறேன். இல்லைன்னு அவங்களே சொல்லுங்கள். இதே மாதிரி அவங்க வந்து என்னன்னு கேட்டால், இவர் வந்து சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் நிற்கிறார் 2016. எல்லாத்தையும் முதல் கையெழுத்துல எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணலாம். மாற்றம் முன்னேற்றம் ஏமாற்றத்தில் வந்து முடிஞ்சது இல்லை. அந்த ஏமாற்றவனுக்கு வந்து என்ன பண்ணுறாரு, ஜாதி நாமினேஷன் ஃபைல் பண்ணதில்ல, ஜாதி என்ன பண்ணுறாரு, அது நேராக வந்து கோடு போட்டுறாங்க, ஜாதி அற்றவர். ஆமாம், அப்படியே பண்ணியிருக்காரு. இருக்குது, எவிடன்ஸ் இருக்குது. நீங்கள் போகும்போது அதை எடுத்துங்க, ஜாதி வந்து இல்லைன்றார். ரொம்ப சிரிப்பான ஆள் தான், ஜாதியே கிடையாது, இது அன்புமணி கையெழுத்து தான் அந்த நாமினேஷனில். இது வந்து ஜாதியே கிடையாது. இப்போ ஒன்றும் இல்லைங்க, இந்த மாநாடும் போது என்ன நடந்தது, முதல்ல ராமதாஸ் வந்து ஒரு அறிக்கை விடுறாரு. என்ன விடுறாரு, முதல்ல அன்புமணி இந்த மாநாட்டுக்கு நான் தான் தலைமை அப்படின்னு சொல்றாரு. மாநாட்டு தலைமை நீங்களா அப்படின்னு ஒன்று ராமதாஸ் உடனே அவர் ஒன்று விடுறாரு. என்ன விடுறாரு, இந்த மாநாட்டுக்கு நான் தான் தலைமைன்றாரு. அதுக்கு அடுத்தது சௌமியா சொல்லுது, இந்த மாநாட்டுக்கு அன்புமணி தான் தலைமைன்னு. இதெல்லாம் 4லேருந்து 5 மணிக்குள்ளே இவ்வளோ அக்கப்போர் நடந்தது, ஃபேஸ்புக்கில் எல்லாம் வந்தது எவிடன்ஸ். இதை நாம சொல்ல, அவங்க இதில் வர்றது. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு அங்கே சண்டை ஒரு பக்கம் ஓடிக்கினுக்குது, இது பக்கம் ஒரு பக்கம் போட்டு இருக்குது. இந்த கட்சி யார் கைப்பற்றுறது, என்ன பண்ணுறதுன்றது வந்து ஒரு பெரிய போராட்டமே நடந்துட்டு இருக்குது. அன்புமணிக்கு பொண்ணு தான் இருக்குது, பையன் கிடையாது, ஆண் வாரிசு. அதனால் இந்த நம்ம பொண்ணுக்குங்களுக்கு 2 பசங்களுக்கும் வந்து காந்திக்கு 3 பையங்க, அந்த கவிதாவுக்கு 2 பையங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இதில் சேர்க்கணுன்றது ராமதாஸ் வந்து பிரியப்படுறாரு. இதுதான் விஷயம். ஸோ கட்சியில் அவங்கள சேர்க்க மாட்டான். இப்போ சொத்தை ஒன்றா பிரித்து கொடுத்தான், சொத்து வந்து ஒன்றுமே இல்லை, அன்புமணிக்கு வரல, எல்லாம் வந்து இவங்களுக்கு தான் போகுது, பொண்ணுங்களுக்கு. ஸோ இதனால் வந்து அவர் வந்து அந்த சொத்து பிரச்சனையில் நீங்கள் மேடையில் பேசும்போது பார்த்தா ராமதாஸ் அப்படி அன்புமணிக்கு வந்து ராமதாஸுக்கு அன்புமணி கோயாபால்ஸ் அப்படியே புகழ்ந்து, இது வந்து ஐயா மட்டும் இல்லைன்னா யாருக்கும் கொய்யா வந்தால் உனக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க. ஒரே ஒரு லட்டு இருந்தால் கூட அது உனக்கு அன்புமணிக்கு தான் தவிர வேறு யாருக்கும் கிடையாது. இப்போ எல்லாம் பங்கு போடுறதுனால அந்த பிரச்சனை. ஸோ அவரை பற்றி இந்தியாவிலே இவர் மட்டும் இல்லைன்னா என்ன ஆகுறது, இடஒதுக்கீடு ஒன்றுமே நடந்திருக்காது. 100 கோடி மக்களுக்கு இவர் தான் வாங்கி கொடுத்தாரு, இப்போ ஏன் வாங்கி கொடுக்கல அப்படின்னு கேட்டால், நாங்கள் வந்து மயிலேன்னு இறகு போட மாட்டோம், நாங்கள் வரப்போகிறோம், போராட போகிறோம். இது ஏற்கனவே எத்தனையோ தடவை போராட்டம் அறிவிச்சார், உங்களுக்கு தெரியும். நான் கூட கேட்டேன், குடு கேட்டவனுக்கு எதிராக கிட்டு போராட்டம் என்ன தமாஷ் பண்ணின்னுக்கிறேன்னு கேட்டேன். அங்கெல்லாம் இருந்த பெருங்காய டப்பா முன்னணி தலைவர்லாம் வெளியேறிட்டான். இப்போ இருக்குது வெட்டு வேக பண்டு, நீ ஏதாவது காசு கொடுத்தீங்கன்னா கூலிக்கு மாறடிக்கிற கூட்டம் தானே. இல்லை, போராட்டம் நடக்குமா? நடக்காது. அது எந்த போராட்டம் நடக்காது. எப்படிங்க நடக்கும்? யாருங்க இருக்கிறாங்க? போராட்டம்லாம் யாரும் வரமாட்டாங்க. ஏன் ஒன்றும் இல்லை, அத்தனை இளைஞர்கள் வந்திருக்காங்களே சார், நம்ம கவனிச்சு பெரிய இளைஞர் படையே இருக்கு. இல்லை இளைஞர் நீங்கள் சொல்கிறீங்க, எங்களுக்கு தெரியாத, நான் தான் முதல்ல மாநாடு நடத்தினேன். அவரே இல்லை இதை கேளுங்க, அவருக்கு என்ன தெரியும்? அவரெல்லாம் வந்து போனால் தானே. நாங்கள் வந்து 6 மாத காலம், நான் அன்றைய இளைஞரணி செயலாளர் வந்து சம்பத்து, இளைஞரணி தலைவர் வந்து சுப்பிரமணியம், இவங்கெல்லாம் தாங்க 1988 மாநாடு நடத்தினோம். தேர்தல் புறக்கணிப்பு நான் தான் அறிவிக்கிறேன், எல்லாம் வந்தது. நான் பொதுச் செயலாளர்லாம் எல்லா அதிகாரம் படைத்தேன். ராமதாஸ் வந்துட்டு போனால் தானே. அப்போ எவ்வளோ கூட்டம் இருந்தது, அதில் 3ல் 1 கூட இல்லையே. எத்தனை லட்சம், அப்போலாம் 5 லட்சம் பேர் கூட்டமே அப்படி இருக்கும். எல்லா கிராம மக்களும் அங்கே வந்து கலந்துக்குவாங்க, நிறைய இதெல்லாம் செய்வாங்க. அந்தந்த ஊரினுடைய சிறப்புலாம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இந்த டான்ஸ் போடுவாங்க, இந்த கிராமிய கலைஞர்கள் இந்த மாதிரி அந்த மேலே தொங்கிட்டு வர்றது, பூச்செறி, அது மாதிரிலாம் நிறைய பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி சிலம்பாட்டத்துலேருந்து எல்லாமே அங்கே வந்து செஞ்சு காமிச்சு பண்ணுவாங்க. புலி வேஷம் போட்டது அந்த காலம் அப்படி இருந்தது. அது நாங்கள் கண்கூடாக பார்த்தோம். அதில் உழைத்த, அதுக்கு மாநாடு தலைமையும் இதெல்லாம் இருந்த, இன்றைக்கி வந்து என்ன பண்ணுறாரு, உடல்நிலை சரியில்லாமல் அந்த இளைஞர் செயலாளராக இருந்த ஒரு சம்பத்து படுத்து படிக்க இருக்கிறாரு. அவன் யாரை பார்க்குறான்?
யாரையும் பார்க்கலையே ராமதாஸ். அதே மாதிரி அதனுடைய தலைவராக இருக்கிற பூம்புகாரில் இருந்தவர், அவரை யாரும் பார்க்குறாங்க? யாரும் பார்க்கல. ஸோ இந்த சமுதாயத்துக்காக உழைத்திட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. காசிநாதன் லாயர்ஸ் ரோடில் அவரெல்லாம் வந்து மாவட்ட என்பது வீடு, சொந்த வீடு இருந்தது, எல்லாம் விற்று இது வேலை செஞ்சுட்டு இப்போ எங்கே போகிறாரு? இரவு வாட்ச்மேன் வேலைக்கு, வாட்ச்மேனாக தான் இருக்கிறாரு. இவர் ஒருத்தர் இந்த மாவட்ட செயலாளர் இருந்தார், எம்எல் குணசேகரன். அவர் என்ன போகிறாரு? அவர் 2 வீடு இருந்தது மாம்பலத்தில், 2த்தையும் விற்றுப்பட்டு எங்கே இருக்கிறாரு? அவரும் வாட்ச்மேன் வேலை தான் செய்கிறாரு. இந்த சமுதாயத்துக்காக உழைத்திட்டு இந்த மாதிரி உள்ளவங்களாம் ஏதோ வயசான காலத்தில் எவனோ தெரிஞ்சவங்க ஒரு புண்ணியத்துக்காக ஏதோ ஒரு வேலை கொடுத்து ஒரு சம்பளம் கொடுக்குறாங்க. இதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. இவங்க எந்த சமுதாயத்துக்கு யாருக்கு வேலை இல்லை, இது எல்லாம் தெரியாமலா இளைஞர்கள் அவர் பின்னாடி கூட்டுறாங்க? இதில் தெரியல, அதுதான் சொல்கிறேன். இன்றைய இளைஞர்கள் இப்போ இந்த சமுதாயத்துக்கு நான் வந்து என்ன சொல்கிறேன், நீங்கள் எந்த போராட்டத்துக்கு வராதிங்க, ஓய்வு எடுங்க. வாழ்வாங்கு வாழ்ந்த இந்த சமுதாயம் தலை நிமிர்ந்து வாழ்வதற்காக நான் பெரிய 3 முக்கிய கோரிக்கைகளை முன்னெடுத்து வழக்கு தொடுத்து வென்று கொடுத்திருக்கிறேன். ஒன்று வந்து 10.5% நீதிமன்றம் சொன்னது, என்னுடைய வழக்கின் அடிப்படையில் தான் வந்தது. அது எல்லாம் சொன்னாங்க, இப்போ இருக்குது. அதை நீ வந்து திருட்டுத்தனமாக நீ வந்து களவாணி பையன் மாதிரி ஏமாத்துற இல்லையா? அது ஒன்று. இது வந்து உங்களுக்கு வரும், கொஞ்சம் காலதாமதமும் இல்லாமல் நீங்கள் வெயிட் பண்ணுங்க. சிலது எல்லாம் உடனே நடக்காது இல்லையா? அதுக்கு அடுத்தது பொது சொத்து வாரியம். அது வந்து 244 அறக்கட்டளை, 200 லட்சம் கோடி ரூபாய் சொத்து, இதெல்லாம் 119 இது எடுத்தாச்சு. இன்னும் வந்து வேலை நடந்துட்டுருக்கு. இதில் வர்ற வருமானம் இதெல்லாம் இந்த ஏழை வன்னியர்கள் சமுதாய மக்களுக்கும் மற்றவங்களுக்கும் பயன்படுறதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அது ஒரு 44வது சட்டமாக ஜனாதிபதி கையெழுத்து போட்டு இந்தியாவிலே இதுதான் ஃபஸ்ட்டு கைண்ட் இந்த கண்ட்ரி கொண்டு வந்தது நான். அதுக்கு வழக்கு 50 ஆண்டு கால என்னுடைய போராட்டங்கள் இதெல்லாம் நான் தானே செஞ்சுருக்கேன். நலவாரியம், நலவாரியம் என்பது என்னன்னா, இப்போ சீர்மரபினருக்கு நலவாரியம், கள்ளர்களுக்கு நலவாரியம், நரிக்குறைவருக்கு கூட நலவாரியம் இருக்கிறது. இப்படிப்பட்ட நலவாரியம் வேணும், வன்னியருக்கு வேணும். 3 கோடி மக்கள் இருக்கிறார்கள், அவர்களை பெனிஃபிஷியரிஸ்லாம் இதெல்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு அதுக்கு வழக்கு போட்டிருக்கேன். அப்போயே தீர்ப்பு கொடுத்துட்டாங்க, இப்போ கண்டெம்ட் போயிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே இது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த சமுதாயத்துக்கு ஏதோ ராமதாஸ் தான் வன்னியர் அந்த கலசத்தை கண்டுபிடிச்ச மாதிரியும் அதுக்கு முன்னாடி இல்லாத மாதிரியும் இப்போ தான் சங்கத்தை துவங்கின மாதிரியெல்லாம் பில்டப் பண்ணுறாங்க. அது 1882 சங்கம் ஆரம்பிக்கப்பட்டு அதுதான் அந்த கலசம் தான் அதுலேயும் இருக்குது. அதை தான் எடுத்துகிட்டு இவங்க போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து தப்பாக சொல்கிறாங்க. ஸோ ராமதாஸுக்கு வந்து இப்போ திருமாவளவன்லாம் தப்பாக பேசுகிறாரு. பானை உள்ள அக்னி வருது, அதெல்லாம் என்ன கதைன்னா, முதல்ல வந்து பாமகவனுடைய சின்னமே எது? பானை தான். பானை சின்னம் தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் யானை சின்னம் வந்தது. இது பானை போய் யானை வந்தது டும் டும்னு சொல்லுவாங்க, யானை போய் மாம்பழம் வந்தது டும் டும். இப்போ வந்து மாம்பழமும் போச்சு, ஒன்றும் கிடையாது, உனக்கு சின்னமே கிடையாது, தெரியும்ல, உனக்கு அங்கீகாரமே போச்சு. இப்போ ஸோ நீங்கள் வந்து இன்னும் கட்சி அப்படியே வளர்க்குறாங்கன்னா, நான் இளைஞர்களுக்கு வழிகாட்ட போகிறேன்னு இப்போ ராமதாஸ் சொல்லி தானே கூப்பிட்டாரு. நீ இத்தனை நாள் என்ன இளைஞர்களுக்கு வழிகாட்டின? ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. Taste the daily.